ஆன்மீகத்தின் வழி நடக்கும் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். பொதுவா நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம எல்லாருடைய எதிர்பார்ப்பு என்ன தெரியுங்களா? இன்னைக்காவது நமக்கு நல்லது நடந்துராதா? அட இந்த வாரமாச்சும் நமக்கு ஒரு நல்ல வாரமா இருக்காதா? இந்த மாதம், அட இந்த வருஷம் அப்படின்னு நம்மளுடைய எதிர்பார்ப்பு என்னவோ நீண்டுகிட்டே தான் இருக்கு. ஆனா ஒரு நாளும் நம்ம சொல்ற மாதிரி இல்ல. அதாவது, ஆஹா! என்னடா வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரியும், அடடா! அப்படிங்கிற மாதிரியும் ஒரு நாளும் இல்ல. ஆனா இதுக்கு எல்லாத்துக்கும் நேர்மாறா வந்துட்டு கடவுள் நமக்கு ஒரு வாழ்க்கைய குடுத்திருப்பான். எப்படி தெரியுங்களா? "நீ கஷ்டப்பட்டே சாகு. நீ எப்பவும் பாத்தீனாக்கா, ஒரு எட்டு வச்சுனாக்கா, உன்ன 10 எட்டு நான் கீழ இழுத்து விடுவேன். உன் வாழ்க்கையில ஒரு நாளும் நீ சிரிக்கணும்னு நெனச்சிராத. ஒரு வாட்டி நீ சிரிச்ச அப்படின்னாக்கா, 10 வாட்டி உன்ன அழுக விட்டுருவேன்." இப்படிதான் வாழ்க்கைய குடுத்திருப்பாங்க. இல்லையா? ஆனா, இது எல்லாம் நிரந்தரமா அப்டின்னாக்க நிச்சயமா கிடையாதுங்க. நம்ம இப்ப சொல்றோம் இல்லையா? இது எல்லாமே நம்மளுடைய ஆதங்கம் தான். ஆனா கடவுள பொறுத்தவரைக்கும் அப்படி கிடையாது. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னாக்க, நம்மளுடைய அப்பா, அம்மா கிட்ட நம்ம நெறைய எதிர்பார்ப்பு வச்சிருப்போம். நெறைய ஆசைப்பட்டு கேட்டு அழுது போறோம்ன்னு இருப்போம். அப்பலாம் நம்ம அப்பா, அம்மா மேல நம்ம கோபம் கூட பட்டுருப்போம். இவங்க நமக்கு எதுவுமே செய்ய மாட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதுவே நம்ம அப்பா, அம்மா ஆகுறப்போ, அப்பா, அம்மாவுடைய கஷ்டங்கள் நமக்கு புரியும். அந்த சமயத்துல திரும்பி பார்க்குறப்போ, அப்பாவும், அம்மாவும் வயசாகி நிப்பாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி தான் கடவுள் நமக்கு இப்ப சோதனை குடுக்குறாரு அப்டின்னாக்க, நம்முடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலத்த இந்த அனுபவத்த வச்சு முன்னேறி போகணும். அதே மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரப்போ நம்மள நம்ம தற்காத்துக்கணும். அதாவது அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரப்போ நம்ம பேலன்ஸ்டா வாழணும் அப்படிங்கிறதுக்கு தான் சின்ன சின்ன போராட்டங்கள கடவுள் குடுத்துக்கிட்டு தான் இருக்காரு. நீங்க ஒரு விஷயம் சொல்லுங்களேன். உங்க வாழ்க்கைய எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீங்க விவரம் தெரிஞ்சதுலருந்து இப்போ வரைக்கும் நான்லாம் எப்படி கஷ்டப்பட்டேன் தெரியுமா? அப்படின்னு ஆரம்பிச்சு உங்களுக்கு பெரிய நெருக்கடி ஒண்ணு வந்திருக்கும். அந்த இதெல்லாம் கேட்டோம்னா, மேடம் அன்னைக்கெல்லாம் கேட்டீங்கன்னா உசுரு மட்டும் தான் இருந்துச்சு. அந்த பிரச்சனைய தீர்க்கிறதுக்கு நான் விழுகாத கால் இல்ல, நான் கேட்காத ஆள் இல்ல அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிப்போம். ஆனா அந்த பிரச்சனைய தாண்டி வெளிய வந்திருப்போம் இல்ல, அந்த ஒரு பாயிண்ட் யாரு குடுத்திருப்பா தெரியுங்களா? கடவுள் தான் குடுத்திருப்பாரு. ஓகேங்களா? நம்மள தண்ணீல அழுத்துறப்போ, அந்த பந்து எப்படி மேல வருதோ, அந்த மாதிரி நம்ம மேல வரணும்னு தான் கடவுள் எதிர்பார்க்கிறார். நமக்கு வரக்கூடிய சோதனைகளும் அப்படிதாங்க. பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க. உங்களுக்கு பிடித்த தெய்வங்களுடைய வழிபாடு உங்களுக்கு எப்பவுமே துணை நிக்கும். நம்ம ஒரு தப்பு தண்டக்கு போகல, நம்ம ஒருத்தருடைய வாழ்க்கைய கெடுக்கல அப்படின்னாவே, நம்ம நிச்சயமா நல்லா இருப்போங்க. இத மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. அந்த வகையில 12 ராசிக்கும் இந்த ஜூலை மாதம் அப்படிங்கிறது சில பேருக்கு சாதகமாகவும், சில பேருக்கு பாதகமாகவும் இருக்குங்க. அப்படி சாதகமா இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இன்னும் சிறப்பா உங்க வாழ்க்கைய மெருகேத்திக்கிறதுக்கும், பாதகமா இருக்கு அப்படின்னாக்கா, அதுக்கான வழிமுறைகளும் நம்ம இந்த வீடியோ பதிவுல பார்க்கலாங்க. அந்த வகையில ஜூலை மாதம், அதாவது ஆங்கில வருடத்துல 7வது மாதமாக பிறக்க போற அந்த ஜூலை மாதம் அப்படிங்கிறது தனுசு ராசிக்கு எப்படிங்க இருக்க போகுது? பொதுவாவே இந்த தனுசு ராசிக்காரோட குணம் என்ன தெரியுங்களா? எப்பவுமே சும்மாவே இருக்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு வேலைய செஞ்சுகிட்டே இருப்பாங்க. முக்கியமா இவங்களுடைய இலக்கு அப்படிங்கிறது மத்தவங்கலாம் அசாதாரணம் நினைக்கக்கூடிய விஷயத்த சாதாரணமா செஞ்சுகிட்டு இருப்பாங்க. இவனால எப்படிதான் இந்த வேலைய செய்ய முடியுதா? அப்படின்னு மத்தவங்க ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு இவங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும். ஏன்னா, இவங்க ஒருத்தங்களே பல வேலைய பார்த்துட்டு இருப்பாங்க. முக்கியமா இவங்களுக்கு சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது ஒரு சாதாரண ஒரு விஷயம் தான். ஆனா, அந்த பணத்த பார்த்தீங்கன்னாக்கா, பல இடங்கள்ல விரயம் பண்ணியிருப்பீங்க. இந்த விஷயம் உண்மை நினைச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல நிச்சயமா தனுசு ராசிக்காரங்களே பதிவிடுங்க. இப்படிப்பட்ட குணம் கொண்ட உங்களுக்கு நெறைய இடங்கள்ல சறுக்கல்கள் வருது. நல்ல குறிக்கோள் இருக்கு. அத நியாயமா உழைக்கிறீங்க. நல்ல புத்திசாலித்தனம் அப்படிங்கிறது இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு நிச்சயமா இருக்கு. அப்படி இருந்தும் ஏன் இவங்க பல இடங்கள்ல பல்பு வாங்கிட்டு இருக்காங்க? தவறா நினைக்காதீங்க. நீங்க தோத்து போயிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா, அதுக்கெல்லாம் காரணம் என்னங்கிறது இந்த வீடியோ பதிவுல தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. நிச்சயமா இது உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல பார்க்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களே, நீங்க இந்த வீடியோ பதிவு பார்க்கக்கூடிய இந்த தருணத்துல ஓம் ஸ்ரீ தக்ஷணாமூர்த்தி பெருமானை போற்றி போற்றி அப்படின்னு இந்த கடவுளுடைய நாமத்தை 3 முறை சொல்லி முடிச்சுட்டு நம்மளோட வீடியோ பதிவை பாருங்க. முடிஞ்சது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்லயும் பதிவிடுங்க. ஓம் அப்படிங்கிற வார்த்தை பிரபஞ்சம் உருவான பொழுது உண்டான சத்தம். யார் ஒருத்தங்க ஓம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லி நீங்க வழிபாடு செய்றீங்களோ, அப்போ அந்த பிரபஞ்சமே உங்களுக்கு வசப்படும் அப்படிங்கிறது தாங்க உண்மையான விஷயம். சரிங்களா? சோ அத தெரிஞ்சுக்கிட்டு கடவுள் தட்சிணாமூர்த்தியோட பரிபூர்ண அருள் கிடைக்கணுன்றதுக்காண்டி தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பெருமானே போற்றி போற்றி நீங்க சொல்றப்போ, தட்சிணாமூர்த்தி கடவுளுடைய அனுகிரகம் உங்களுக்கு முழுசா கிடைக்குங்க.
புரியுதுங்களா? சோ அது ஒரு புறம் இருக்கட்டுங்க. தனுசு ராசிய பொறுத்தவரைக்கும் மூலம், பூராடம், உத்திராடம், 1ஆம் பாதம். இவங்க 3 நட்சத்திரங்கள் சேர்ந்தது தான் தனுசு ராசி. அந்த வகையில இந்த மாதம் கிரக நிலைகள் எங்கெங்க யார் யாரு அமர்ந்திருக்காங்க? இந்த மாதத்துல எந்த கிரக நிலையோட மாற்றம் இருக்கு? இதை பொறுத்து தாங்க தனுசு ராசிக்கு இந்த பலன்கள் இருக்கும். அந்த வகையில தைரிய, வீரிய ஸ்தானத்துல சனி பகவான் வக்ரகதியிலயும், சுகஸ்தானத்துல ராகு பகவான் அடுத்ததா பஞ்சமஸ்தானத்துல சந்திர பகவானும் செவ்வாய் பகவானும் கூட்டணியில அமர்ந்திருக்காங்க. இதைத் தொடர்ந்து ரண ருண ரோகஸ்தானத்துல குரு பகவானும், களத்திரஸ்தானத்துல சூரியன் மற்றும் சுக்கிர பகவான் கூட்டணியிலும், அடுத்ததா அஷ்டமஸ்தானத்துல புதன் பகவானும், இதைத் தொடர்ந்து தொழில் ஸ்தானத்துல கேது பகவான் என கிரகங்களுடைய அமைப்பு இருக்கு. இதை அடுத்து கிரக நிலைகளுடைய மாற்றம்னு பார்த்தோம்னா ஆல்ரெடி 7/7/2024 அன்னைக்கு சுக்கிர பகவான் களத்திர ஸ்தானத்துல இருந்து அஷ்டமஸ்தானத்துக்கு மாறிட்டாரு. வரக்கூடிய 11/7/2024 அன்னைக்கு செவ்வாய் பகவான் பஞ்சமஸ்தானத்துல இருந்து ரண ருண ரோகஸ்தானத்துக்கு மாற போறாரு. இவரை தொடர்ந்து 16/7/2024 அன்னைக்கு சூரிய பகவான் களத்திர ஸ்தானத்துல இருந்து அஷ்டமஸ்தானத்துக்கு மாற போறாருங்க. சோ இந்த அமைப்பின் காரணமா ஜூலை மாதம் தனுசு ராசிக்கு எப்படி? இந்த தனுசு ராசிக்கான குணத்தை ஃபர்ஸ்ட் நான் சொல்றேங்க. உள்ள ஒண்ண வச்சுக்கிட்டு வெளியே ஒண்ணு பேசுறது அப்படிங்கிறது இவங்களோட அகராதியிலேயே கிடையாது. ரொம்ப வெளிப்படைத்தன்மையான வாழ்க்கையும் மனசுல பட்டதை பேசிட்டு போகக்கூடிய அற்புதமான குணம் கொண்டவங்க தான் இந்த தனுசு ராசிக்காரங்க. ஒரு விஷயத்த எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அதை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் தூங்க மாட்டாங்க. அதே மாதிரி அதீத சிந்தனை. மண்டை கோளாறு புடிச்சவங்க அப்படின்னாக்க இந்த தனுசு ராசிக்காரங்கள சொல்லலாம். காரணம் சொல்றேன் கேட்டுக்கோங்க. சண்டைக்கு வராதீங்க. ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலும் சரி அதில் திருப்தியா அடைய மாட்டீங்க. மேலும் 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 நல்ல ஒரு ஒரு படிக்கிற பிள்ளைன்னு எடுத்துக்கோங்களேன். நல்ல மார்க் எடுத்திருப்பாங்க. இருந்தாலும் அதோட நிற்க மாட்டாங்க. அடுத்துன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ராவா ஏதாவது படிக்கிறது, எக்ஸ்ட்ரா கோர்ஸ் பண்றது, எக்ஸ்ட்ரான்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா அப்படிங்கிறது தான் இவனுடைய வாழ்க்கையேங்க. கடைசி காலகட்டம் வரைக்குமே ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. இப்படிதான் என்னோட வாழ்க்கை பயணம் போய்க்கிட்டே இருக்கும். உண்மை நினைச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல நிச்சயம் பதிவிடுங்க தனுசு ராசிக்காரங்க. கூலி வேலை செய்யட்டுங்க. புரியுதுங்களா? கூலி வேலையே செய்தாலும் இவங்களுடைய நெனப்பும், இவங்களுடைய பேச்சும் எப்படி தெரியுமா இருக்கும்? அந்த விண்வெளிக்கே பாத்தீங்கன்னாக்க இவங்க ராக்கெட் இவங்க கற்பனையிலே போயிட்டு இருக்கும். உண்மைதானே? சோ இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த மாதம் அப்படிங்கிறது தன்னம்பிக்கையை வளர்க்கக்கூடிய மாதமா இருக்கும். ஒரு கொஞ்ச காலமா பாத்தீங்கன்னாக்க எதை செஞ்சாலும் தோல்வி. நினைக்கிறதும் சரி, நடக்கிறதும் சரி. நினைக்கிறது ஒண்ணு, நடக்கிறது ஒண்ணு. எவ்வளவோ திட்டம் போடுறோம். எவ்வளவோ நம்ம பாத்தீங்கன்னாக்க முட்டி மோதுறோம். எதுவுமே நடக்கல அப்படின்னு ரொம்ப மனசு விட்டு இருப்பீங்க இல்லையா? ஆனா இந்த மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு தன்னம்பிக்கை தரக்கூடிய மாதமா நிச்சயமா இருக்கும். வாய்க்கு ருசியான உணவு சாப்பிட போறீங்க. சாப்பிட கூட நேரம் இல்லாம உழைச்சுக்கிட்டு இருந்தீங்க இல்லையா? நிம்மதியா இருக்க போறீங்க. பண வரவு திருப்திகரமா இருக்கும். புரியுதுங்களா? உடைய வாக்கு வன்மை அப்படிங்கிறது அதிகரிக்கும். சொன்னத சொன்ன மாதிரி செஞ்சு முடிப்பீங்க. சொன்ன சொல்ல காப்பாத்துவீங்க. உங்களுடைய வாக்க நீங்க காப்பாத்துறதுனாலவே உங்களுடைய மதிப்பு, மரியாதை உயருங்க. ஆனாலும் தேவையற்ற வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. உங்களுக்கே தெரியும். இது தேவை, இது தேவையில்ல அப்படின்னு தெரிஞ்சது அப்படின்னா, அந்த தேவை இல்ல அப்படிங்கிற விஷயத்த விட்டு விலகிருங்க. ஒருத்தங்க சும்மா பேசிட்டு பொழுதுபோக்கிட்டு இருக்கான் அப்படின்னாக்கா, எனக்கு வேலை இருக்கு கிளம்புன்னு சொல்லிட்டு ஒதுங்கிடுங்க. உங்களுடைய அறிவு திறன் அதிகரிக்கும். உங்களுடைய பெயருக்கும் புகழுக்கும் பங்கம் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. எவன் ஒருத்தன் உயரத்துக்கு போயிட்டு இருக்கானோ, எவனுக்கு வாழ்க்கை சிறப்பா இருக்கோ, அவனுடைய பெயரையும் புகழையும் கெடுக்கிறதுக்கு ஒரு கூட்டம் சுத்திக்கிட்டே இருக்கும். அது ஆல்ரெடி உங்களை சுத்தி தான் இருக்கு. நீங்க கொஞ்சம் பார்த்து நாசுக்கா நடந்துக்கோங்க. அடுத்து சொந்தமா தொழில் செய்யக்கூடிய தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரம் அப்படிங்கிறது வளர்ச்சி பெறும். இதுவரைக்கும் இருந்து வந்த தொய்வு நீங்கும். லாபம் அதிகரிக்கும். உங்களுடைய இனிமையான பேச்சின் மூலம் வாடிக்கையாளர்களை தக்க வைத்துக் கொள்வீங்க. உங்களுடைய முயற்சிகள்லயும் சாதகமான பலன் கிடைக்கும். உங்களுடைய காரியங்களை செய்து முடிக்கிறதுல உங்களுடைய திறமைகள் வெளிப்படுங்க. பண வரத்து அப்படிங்கிறது கூடுதலா கிடைக்கும். அடுத்த உத்தியோக பணிகள்ல இருக்கக்கூடிய தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் புதிய பதவிகள் தேடி வரும். வேலையே இல்ல, வேலை தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா தனுசு ராசிக்கு இந்த மாதத்துல நல்ல சம்பளத்துடன் கூடிய வேலை கிடைக்கும். கூடுதல் பணி காரணமா ஆல்ரெடி வேலையில இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு உடல் சோர்வு உண்டாகலாங்க. சரியான நேரத்துக்கு உணவு எடுத்துக்கோங்க. உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துங்க. உத்தியோக பணிகள் இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்திருக்கும் சக ஊழியர்களுடன் வாக்குவாதங்கள் வருங்க. அதை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. அதுங்க பேசினா பேசிட்டு போகுது. அதுங்க அறிவுக்கு எட்டின அளவுக்கு அதுங்க பேசுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டு ஒதுங்கிடுங்க. அடுத்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும்.
கணவன் மனைவிக்கிடையே குடும்பத்துல திருப்திகரமான உறவு காணப்படும். அடுத்ததா பிள்ளைகளை பொறுத்தவரைக்கும் கல்வியிலையும் மத்த விஷயங்கள்லயும் சிறந்து விளங்குவாங்க. இது உங்களுக்கு பெருமையை ஏற்படுத்துங்க. உங்களுடைய பகைவர்கள பொறுத்தவரைக்கும் அவங்களால உங்களுக்கு ஏற்பட்டிருந்த தொல்லைகள் எல்லாமே இந்த மாதத்துல நீங்குங்க. பெண்கள பொறுத்தவரைக்கும் தனுசு ராசி சேர்ந்த பெண்களுக்கு திட்டமிட்டபடி எதையுமே செய்து முடிப்பீங்க. உங்களுடைய மனோதிடம் இருக்கு இல்லைங்க, அது இந்த மாதத்துல கூடுங்க. முக்கியமா பெண்கள பொறுத்தவரைக்கும் ரொம்ப பதட்டத்துல இருந்தீங்க இல்லையா, அந்த பதட்டம் நீங்கி மனசுக்கு பாத்தீங்கன்னாக்க நம்மளால எதையுமே செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு தைரியம் உண்டாகும். அடுத்த கலைத்துறையில இருக்கக்கூடிய தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ராசியில சனி பகவான் இருக்கிறதுனால கவனமாக பேசுவது ரொம்ப நல்லது. ஏன்னா வீண் பழி உண்டாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அடுத்ததா வேலைகள்லயும் சரி, நீங்க எதிர்பாராத சிக்கல்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் வருங்க. அதுலயும் கொஞ்சம் பார்த்து கவனமா இருந்துக்கோங்க. அடுத்த அரசியல இருக்கக்கூடிய தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் உங்க கூட இருக்கிறவங்க கிட்ட ரொம்பவே கவனமா இருங்க. மற்றவர்களுக்கு வாக்குறுதி குடுக்குறீங்க அப்படின்னாக்கா, அதுலயும் கவனமா இருங்க. முடிந்த அளவுக்கு யாருக்கும் வாக்குறுதி குடுக்காமல் இருப்பது அரசியல் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்கு ரொம்ப சிறப்பு. கூடுதலா பணி சுமையும் ஏற்க வேண்டிய சூழ்நிலை அரசியல் இருக்கிறவங்களுக்கு இருக்குங்க. அடுத்த காரிய தடைகள், தாமதங்கள் நடந்தாலும் வெற்றிகரமாக அந்த விஷயத்த செஞ்சு முடிப்பீங்க. ரொம்ப நாளா லோனுக்கு அலைஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா, அந்த லோன் சம்பந்தப்பட்ட விஷயம் இந்த மாதத்துல உங்களுக்கு சாதகமா இருக்குங்க. கடன் வசதி கிடைக்கும். புதிய பதவிகள் உங்களுக்கு சேரும். அடுத்த மாணவர்களை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில கல்வியில வெற்றி பெற நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே சாதகமான பலனை கொடுக்கும். சக மாணவர்களுடன் நல்ல உறவு கிடைக்குங்க. மேலும் வெளிநாடு, வெளியூர் சென்று படிக்கிறதுக்கான ஒரு யோகமான அமைப்பும் இருக்கு. இப்போ வரைக்கும் பார்த்தது பார்த்தீங்கன்னா ஜூலை மாதத்துக்கு பொது பலன்கள். அடுத்த நட்சத்திர பலன்களை பார்க்குறப்போ உங்களுக்கு கூடுதல் தெளிவு கிடைக்கும். அந்த வகையில மூலம் நட்சத்திரத்திற்கு இந்த மாதம் தடைகள் நீங்கும், எதிர்ப்புகள் விலகுங்க, நோய்கள் நீங்கி உடல் ஆரோக்கியம் உண்டாகும், பண வரத்தும் நீங்க எதிர்பார்த்தது போலவே இந்த மாதத்துல இருக்குங்க. புதிய நபர்களுடைய நட்பு கிடைக்கலாங்க. பாதியில நின்று போன காரியங்களை கூட இந்த மாதத்துல தொடர்ந்து செய்து முடிப்பீங்க. திடீர் குழப்பம் ஏற்படுறதுக்கும் ஒரு சிலருக்கு வாய்ப்பு இருக்கு. முக்கியமா பார்த்தோம்னா தீ, எந்திரம் இந்த விஷயத்த கையாளக்கூடிய தனுசு ராசி அன்பர்கள் நீங்களா இருந்தீங்கன்னாக்க ரொம்பவே கவனமா இருக்கணுங்க. அடுத்ததா பூராடம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் தொழில் வியாபாரத்துல நீங்க எதிர்பார்த்த லாபம் கிடைத்தாலும் அதிகமா உழைக்க வேண்டி இருக்குங்க. மேலும் ஏதாவது சரக்குகளை பேக் பண்ணி அனுப்புறீங்க அப்படின்னாக்கா அந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருங்க. ஏன்னா அது டேமேஜ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அடுத்த உத்தியோக பணிகள் இருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களை நீங்க கூடுதல் கவனத்துடன் செயலாற்றுவது ரொம்பவே நல்லது. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன சண்டைகள் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கணவன் மனைவிக்கிடையே பொறுத்த வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அனுசரிச்சு நடந்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. மேலும் பிள்ளைகளிடம் நீங்க அன்பா நடந்து கொள்வது நன்மையை தருங்க. அடுத்த உத்திராடம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் மனசுல திடீர் குழப்பம் ஏற்பட்டு நீங்க சமையல் செய்யறப்போ, மின்சாதனங்களை இயக்குறப்போ ரொம்ப கவனமா இருங்க. உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே சாதகமான பலனை கொடுக்கும். பணவரத்தும் இந்த நட்சத்திரத்துக்கு திருப்திகரமா இருக்கும். தொழில் தொடர்பான காரியங்கள் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ புதுசா முடிவெடுக்கிறீங்க அப்படின்னாக்கா யோசிச்சு செய்வது நல்ல பலனை தரும். வீண் கவலைகள் ஏற்பட்டும் இந்த காலகட்டத்துல நீங்குங்க. பணவரத்து திருப்தியை தரும். மேலும் உங்களுடைய புத்தி சாதுரியத்தால எல்லாவற்றையும் சமாளித்து வெற்றி காண்பீங்க. ஆக மொத்தத்துல இந்த ஜூலை மாதம் அப்படிங்கிறது தனுசு ராசிக்கு பல விதங்கள்ல சாதகமான பலன்களை தாங்க கொண்டு வந்திருக்கு. உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு கேட்டீங்கன்னா தட்சிணாமூர்த்தியை வியாழக்கிழமைகள்ல நெய் தீபம் ஏற்றி வணங்கி வழிபாடு செய்து வர நீங்க எதிர்பார்த்த பணவரத்து இருக்கும். உங்களுடைய செயல் திறமைகள் அதிகரிக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் நிலைக்கும். அடுத்து உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமைகள்னு பார்த்தோம்னாக்கா வரக்கூடிய திங்கள், செவ்வாய் கிழமைகளை பயன்படுத்திக்கோங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டம் அப்படிங்கிறது இந்த ஜூலை மாதத்துல முடிஞ்சதுங்க. அதிர்ஷ்டமான நாட்கள்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா வரக்கூடிய ஜூலை மாதத்துல 28, 29 நாட்கள்ல சுப நிகழ்ச்சிகளை செய்ய பயன்படுத்திக்கோங்க. அவ்வளவுதாங்க. இதை மட்டும் செஞ்சுட்டா போதுங்க. ஜூலை மாதம் அப்படிங்கிறது தனுசு ராசிக்கு பல விதங்கள்ல பல வாய்ப்புகளையும் அதிர்ஷ்ட கதவுகளையும் திறக்கும்ங்கிறதுல கொஞ்சம் கூட சந்தேகம் வேண்டாம். இன்னும் சிறப்பா இந்த மாதம் எனக்கு இருக்கணும், ஏதாவது கூடுதலா பரிகாரம் எது செய்யினாலையும் சொல்லிடுங்க, நான் அதை செஞ்சுக்கிறேன், அது மூலமா எனக்கு நல்லது நடந்தா போதும் அப்படின்னு கேக்குறீங்களா? நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? பசி கொடுமையால வாடி வதங்கி போய் இருக்க இடம் இல்லாம ஒருவேளை சோறு கூட கிடைக்காம இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு உணவுக்கு உதவி செஞ்சீங்க அப்படின்னாக்க அந்த உதவி உங்களுக்கு பல கோடி புண்ணியங்களை சேர்க்கும். புரியுதுங்களா? வேற எந்த பரிகாரமும் இந்த கோயிலுக்கு போய் அதை செய்யுங்க, இதை செய்யுங்கன்னு எதையுமே சொல்லுங்க. இதை மட்டும் செஞ்சு பாருங்க. தானத்திலேயே சிறந்த தானம் அன்னதானம். அதை முக்கியமா தனுசு ராசிக்காரங்க இந்த ஜூலை மாதத்துல செஞ்சீங்க அப்படின்னா கோடி புண்ணியம் சேரும். உடைய கஷ்டங்கள் காணாமல் போகும். இன்னும் கூடுதலா
உங்களால முடிஞ்சது அப்படின்னா, திருநங்கை யாராவது ஒருத்தங்களுக்கு ஒரு புடவ வாங்கி குடுங்க. நிச்சயமா இந்த விஷயம் வந்துட்டு உங்களுடைய லைஃப்‌க்கு பல விதங்கள்ல உதவிகரமா இருக்கும். முடியவே முடியாது, லைஃபே முடிஞ்சுது அப்படின்னு நினைக்கக்கூடிய தருணத்துல கூட உங்க வாழ்க்கையை நீங்க காப்பாத்திக் கொள்ள முடியும். நல்ல விதத்துல எப்பேற்பட்ட கஷ்டமா இருக்கட்டும், காணாம போகும். இத மட்டும் செஞ்சு பாருங்க. நிச்சயமா ஒரு நல்ல பலன் உண்டு. அவ்வளோதாங்க. இத மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க தனுசு ராசி அன்பர்களே. நல்லதே நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பதிவு இதோட முடிச்சுக்கிறேங்க. நம்ம வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சுனாக்கா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் பிடிச்சது அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. வாழ்க வளமுடன். இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது ஆன்மீக சந்தேகங்கள் இருக்கு, ஏதாவது பரிகாரம் சம்மந்தப்பட்ட சந்தேகங்கள் இருந்தாலும் சரிங்க, கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. உடனடியா பதில் தெரிவிக்கப்படும். ஓம் தக்ஷணாமூர்த்தி பெருமானே போற்றி போற்றி.